ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றுங்க, மில்க் பேடா ஸ்வீட்டு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், அந்த மில்க் பேடாவுக்கு ஒரு 4 ஐட்டம் தான் தேவை. சீக்கிரம் செஞ்சிடலாம். 1 கப்பு பால் பவுடர் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 1/2 கப்பு பால், ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகரும், ஒரு 3 ஏலக்காயும் பொடிச்சு வச்சுருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் ஒன்று வச்சுருக்கேன் நான். அதில் ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ பால் ஊற்றிக்கிறேன். இது காய்ச்சின பால் தான். பால் லைட்டாக ஹீட் ஆகணும். இப்போ நான் பால் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ ஓரளவு கெட்டியானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பேட்டரில் வச்சு கிண்டிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன்னா நம்ம பயந்துக்காமல் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது வச்சோம்னா தீஞ்சு போயிடுமோ, அடி பிடிச்சிக்குமோன்னு ஒரு பயம் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி வச்சு பண்ணி பழகிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாகிட்டு இந்த பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் இதுலேயே இருக்கட்டும். அப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இது நல்லா வந்து கூலாகணும். அப்போ தான் சுகர் போட்டால் மெல்ட் ஆகாது. ஆறட்டும். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ சுகர் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் நெய்யும் எண்ணெயும் தொட்டுக்கணுங்க. நல்லா பிசு பிசுன்னு ஒட்டும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம நடுவில் எது வேணாலும் வச்சுக்கலாம், வேணாலும் கூட விட்டுடலாம். நான் வந்து இந்த உலர்ந்த திராட்சை ஒன்று வைக்கிறேன். அவ்வளோதாங்க, மில்க் பேடா ரெடிங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச பால் பேடா ரெடி ஆயிடுச்சிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே குறைஞ்ச செலவில் பண்ணிடலாம், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.